வணக்கம் பிரஸ், நான் தான் உங்கள் மெக்கானிக். டுடே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒர்க் ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பார்க் செவலேட் ஸ்பார்க் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எஃப்சி ஒர்க்கோசரம் கேரளாவிலேருந்து நம்மளுடைய ஃபாலோவர்ஸ் வந்து ஒர்க்கிங்க்கு வண்டி கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியில் வந்து பார்த்தோன்னா எல்லா பக்கமே வந்து பார்த்தோன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டென்ட் ஒர்க் அதிகமாக இருக்குது. ரன்னிங் போர்டெல்லாம் வந்து பார்த்தோன்னா லெஃப்ட் ரைட் ரொம்ப அதிகமான ஒரு காயத்தை வந்து டேமேஜ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டிங்கரிங் ஒர்க்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஃபுல் பாடி வந்து பெயிண்ட் பண்ணி கொடுக்க போகிறோம். இதோட பட்ஜெட் வைஸ் வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 35,000 நாங்கள் ஆல்ரெடி வந்து கோட் பண்ணி சொல்லியிருந்தோம். டிங்கரிங் பெயிண்டிங் எல்லாமே பண்ணி கொடுத்துருந்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா இதில் ஃப்ரண்ட் பம்பர் இயர் பம்பர் எல்லாமே டேமேஜ் இருந்து கஸ்டமர் 2 பம்பர் பழைய மரத்தில் கஸ்டமரே வாங்கிட்டு இருந்தாங்க. நம்ம நீட்டாக வந்து பம்பரை மட்டும் 2 சேஞ்ச் பண்ண போகிறோம் இந்த வண்டியில். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா இந்த வண்டியில் எலக்ட்ரிக்கல் வேலை சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா டோட்டலாக டிங்கர் வேலை செஞ்சு அதுக்கப்புறம் பெயிண்ட் பண்ணி பட்ஜெட்டில் வந்து பண்ணி கொடுக்க நம்மக்கிட்ட சொல்லியிருந்தாங்க. இந்த வண்டிக்கு நம்ம வந்து கஸ்டமருக்கு வந்து ஃப்ரீயாக மெக்கானிக்கல் வேலை கொஞ்சம் நிறைய வேலை சொல்லியிருக்காங்க, செக் பண்ணி சொல்லியிருக்காங்க. இந்த வண்டியில் நம்மளும் வந்து செஞ்சு கொடுத்துருக்கோம். இந்த வண்டியில் வந்து பார்த்தோன்னா ஃப்ரண்ட் வந்து பார்த்தோன்னா வேகத்தை ஹைவேஸ்லாம் வந்து அந்த ஒயிட் கோடு இருக்கும் பார்த்தீங்களா நிறைய, அந்த கோடு மேலே நம்ம வண்டி விடும்போது வண்டி வந்து பயங்கரமாக வைப்ரேஷன் நம்மக்கிட்ட சொல்லியிருந்தாங்க. நாங்கள் இதில் செக் பண்ணதில் வந்து பார்த்தோன்னா ஸ்டேரிங் பால்ஜென்ட்டு சுத்தமாக போயிருந்தது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா 2 சைக்கிள்ஸில் வந்து போயிருந்தது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஏசி வந்து ஃபுல்லாக சவுண்ட் வருதுன்னு சொல்லிட்டு செக் பண்ண சொல்லியிருந்தாங்க. உள்ள இன்னரில் ஏசி ப்ளோரில் செக் பண்ணி பார்த்ததில் டோட்டலாக வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே குப்பையாக இருந்தது. எல்லாமே நீட்டாக வந்து க்ளீன் பண்ணி கொடுத்தோம். நெக்ஸ்ட் வந்து ரியரில் வீல் பேரிங்க்கு வந்து வீல் சென்டருக்கு வந்து இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா கஸ்டமருக்கு வந்து நம்ம கம்ப்ளைண்ட் சொல்லி எழுதி கொடுத்துட்டோம். ஆனால் இந்த வண்டியில் இவ்வளோ ஃபால்ட் இருக்குன்னு சொல்லிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா இது வந்து நம்ம வந்து கஸ்டமருக்கு வந்து ஃப்ரீயாக வந்து பார்த்தோன்னா 1 days வேலை வந்து நாங்கள் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்டோம். இதோட டோட்டல் பட்ஜெட் நான் 35,000 நாங்கள் பண்ணி கொடுத்தோம். ஆனால் கஸ்டமர் நம்மளுக்கு பில் பண்ணது வந்து பார்த்தோன்னா 34,500 தான் பண்ணியிருந்தார். 500 மட்டும் தான் கம்மி பண்ணார். இதில் வந்து பார்த்தோன்னா நம்ம டோட்டலாக நாங்கள் சொன்ன மாதிரி வந்து பார்த்தோன்னா பெயிண்டிங் ஒர்க்கு நெக்ஸ்ட் வந்து டிங்கரிங் ஒர்க்கு ஒரு வாட்டர் வாஷு நீட்டாக வந்து நாங்கள் பண்ணி கொடுத்துட்டோம். இதில் வந்து பார்த்தோன்னா டோட்டலாக வந்து டிங்கரிங் வேலை வந்து பார்த்தோன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டிங்கர் வேலையும் செஞ்சுட்ருக்காங்க. ஒரு பக்கம் பெயிண்டிங்க்கு வந்து பார்த்தோன்னா தேவையான வேலை பெயிண்டிங் ஒர்க்குக்கான பட்டி பார்க்குற வேலை எல்லாமே பார்த்துட்ருக்காங்க. டோட்டலாக இந்த வண்டியில் எல்லா வேலையும் முடித்து நம்ம வேலை செஞ்சு கொடுக்க கிட்டத்தட்ட ஒரு நம்மளுக்கு 1 month ஆயிடுச்சு. ஏன்னா டே டு டே நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா வேலை அதிகமாக இருந்ததுனால நம்மளுக்கு வந்து 1 by 1 செய்ய வேண்டியதாக இருந்தது. இப்போ டோட்டலாக நம்ம வந்து பார்த்தோன்னா ப்ரேமர் அடிச்சிருக்கோம். ப்ரேமர் அடித்து அந்த ஸ்பாட்டெல்லாம் பார்த்து எந்தெந்த இடத்துல கிராச்சஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஆல்ரெடி நம்ம வந்து இந்த ப்ரேமர் அடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா மட்டி அடிச்சிருக்கோம். அது வந்து பார்த்தோன்னா ப்ரௌன் வந்து லேக்கர் அடிச்சிருக்கோம். இதில் வந்து இந்த எந்த கம்ப்ளைண்ட் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்கோசரம் அடிச்சிருக்கோம். இது முடிச்ச உடனே வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து பெயிண்ட் பண்ணி கொடுக்க போகிறோம். டோட்டலாக வந்து பார்த்தோன்னா பெயிண்டிங் ப்ராசஸ் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ரெகுலராக நம்ம பெயிண்டிங் வந்து எத்தனை கோட் அடிக்கிறோம் கேட்டால் மினிமம் வந்து பெயிண்டிங் வந்து 3 டைம் வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா லேக்கர் வந்து 2 times நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணுவோம். அப்புறம் ப்ரேமர் வந்து 2 times பண்ணுவோம். கிளியர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 times பண்ணுவோம். கிட்டத்தட்ட நம்ம ஒரு வண்டி நம்ம ப்ராப்பராக வந்து வண்டியை சுற்றி நம்ம வந்து பெயிண்ட் பண்ணணும் அப்படின்னா அதிகபட்சம் ஒரு நம்ம 8 time வந்து நம்ம வண்டியை சுற்றுற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு வேலை செஞ்சு நம்ம நீட்டாக வந்து வேலை செஞ்சு கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ வந்து பார்த்தோன்னா டோட்டலாக இப்போ வந்து பார்த்தோன்னா பெயிண்டிங் ஸ்ப்ரே பண்ணி நம்ம ஃபினிஷிங் ஒர்க்குக்கான வேலையை நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ டோட்டலாக கிளியர் அடித்து முடிச்ச உடனே நம்ம வந்து ஃபிட்டிங்ஸ் டோட்டலாக நம்ம போட்டு நீட்டாக வந்து வாட்டர் வாஷ் பண்ணி கொடுக்கணும். இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த பொருளுமே வந்து சேஞ்ச் பண்ணலை. எல்லாமே கஸ்டமர் பழைய போட சொல்லிட்டாரு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா கஸ்டமரே வந்து பழைய ஸ்பேர்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாரு. அதுவும் நம்ம எல்லாமே போட்டு மாட்டி கொடுத்துட்டோம். இப்போ இந்த வண்டியில் வந்து பார்த்தோன்னா அவுட்புட் எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்கள் இந்த வீடியோஸில் பார்க்குறீங்க. முடிஞ்ச அளவுக்கு எங்களால் ரெகுலராக எல்லா வண்டியும் நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஆனால் எங்களால் டைமிங் வந்து எங்களால் வந்து மேட்ச் பண்ண முடியல. ஏன்னா டைமிங் ஃபுல்லாக செட் ஆக மாட்டேங்குது. ஏன்னா அதிகமாக நம்மளுக்கு ஒர்க் லோடு வரதுனால டைமிங் வந்து நம்மளால் டைமிங் ஃபாலோ பண்ண முடியல. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நாங்களும் ரிஸ்க் எடுத்து பண்ணி கொடுத்துறோம். இந்த வீடியோவில் பாருங்கள் எந்த அளவுக்கு அவுட்புட் கொடுத்துருக்குன்னு. உங்களோட வண்டி இந்த மாதிரி கரெக்ஷன் எதனா எஃப்சி ஒர்க்கோ இல்லை டென்ட் அண்ட் ரிப்ளேஸ்மெண்ட் எதனா ஒர்க்கிங் இருந்தாலும் நம்மளோட கான்டாக்ட் பண்ணுங்கள். ரெகுலராக டோட்டல் எல்லா ஒர்க்கும் நாங்கள் செஞ்சு கொடுத்துருக்கோம். நம்மளோட யூடியூப் சேனல் வந்து பார்த்தோன்னா ஆல் வெஹிக்கிள் நம்ம வந்து வேலை செஞ்சு வீடியோஸ் எல்லாமே போட்டுட்ருப்போம். நம்மளோட ஐடி கொஞ்சம் ஃபாலோ பண்ணுவோம். ரெகுலராக நான் வீடியோஸ் போட்டுருப்பேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.